ஒரிஜினலான டேஸ்ட். ஆர்கானிக்ன்றது நல்லதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை விட டேஸ்ட் இருக்கு பாருங்களேன். உண்மையாலுமே ஃபுட்டினா யாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் சாப்பிட்றவங்க தான் இருக்கணும். என்னோட மெயின் மோட்டோ எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும்னு. அதுவும் நம்ம ஆர்கானிக்கா பண்றதுனால அதுவும் கிடைச்சிருச்சு. எந்த விதத்துல விவசாயம் பண்ணாலுமே 2 ரூபாங்கிறது ரொம்ப அநியாயம். ரொம்ப நியாயம். எனக்கு ரோட்ல எல்லாம் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு போது எனக்கு அடிச்சுக்கோ, விவசாயிக்கு எவ்வளவு போயிருக்கும். உணவை வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டியா பாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. உணவு தான் மெயின் ப்ரியாரிட்டி. நம்ம சொல்ற கோல்டோ காரோ பைக்கோ அதெல்லாம் வந்து இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம். ஆனா சாப்பாடு இல்லாம எப்படி வாழ்வோம்? எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? கோவிட் டைம்லலாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். பாரம்பரிய அரிசினாலே ஃபுல்லாக இருக்குங்க ஃபைபர் கண்டென்ட். ஊற வச்சு செய்யணும். ஊற வச்சு வடித்து சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்புக்கு நல்லது. பூ பெய்தும் பெண்களுக்கு அந்த டைம்ல என்ன கொடுக்கலாம்? பூ பெய்தும் பெண்களுக்கு கண்ணு மூடிட்டு கருப்பு உளுந்து, அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி, இதுதான் மெயின். பாத்திரங்கள் அதுக்கு ஏதாவது சொல்வீங்களா? இப்போ சில சித்தா ட்ரீட்மெண்ட்லாம் மெயினாக இன்ஃபர்டிலிட்டிக்கு கேள்விப்பட்டிருக்கேன். மண் பாத்திரத்தில் சமைச்சா நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா? டெஃப்லான் க்ளோட்டட் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அலுமினிய பாத்திரம் வேண்டாம்னு சொல்லிடுவேன். இந்த லோவா இருக்கிற நார்மல் ஸ்டீல்ஸ் வேண்டாம்னு சொல்லிடுவேன். அதுதான் ஆக்சுவலியா நீங்க சொல்றதும். இதை செய்யுங்கன்னா என்னன்னா அதை செய்யாதான் அர்த்தம். அது மண்ணில் செஞ்சதுனால நமக்கு இப்படி ஆயிடுதுன்றதை விட இதுலலாம் செஞ்சா நமக்கு நெகட்டிவா தான் உடம்பு ரியாக்ட் பண்ணும். வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பா இன்னைக்கு நம்ம உணவு பற்றிய இன்டர்வியூக்கு பிரஜனா அவர்களை வரவேற்கிறோம். உங்களுக்கு இந்த இயற்கை உணவு அது வந்து எப்படி அறிமுகமாச்சு? பேசிக்காக நான் வந்து இயற்கை மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். ஸோ இயற்கை மருத்துவம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் நான் 2012-13 வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ரெகுலராக பார்க்கும்போது என்னதான் சிகிச்சை ரெகுலராக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சில தொந்தரவுகள் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸு நிறைய உணவு சார்ந்து அதாவது செரிமான பிரச்சனைகள் நிறையா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அப்போதான் வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உணவுகளில் இருக்கிற நச்சுப் பொருட்கள் வந்து வேதிப்பொருட்கள் கலப்பு அந்த ரசாயனங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்ம உடம்பை அப்படின்றது வந்து மருத்துவ ரீதியாக வந்து நிறைய விஷயம் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வானகத்துக்கு வந்து பயிற்சிக்கு போயிருந்தேன். நம்ம இந்த வீட்டு தோட்டம்லாம் போடுறோம். என்னோட பேஷண்ட்ஸ்க்காக செடியெல்லாம் அவங்கவுங்க வந்து இதை வளர்த்துக்கிறதுக்காக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு தான் அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனோம். அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது வானகம் தான் இயற்கை உணவு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வானகம் தான். பட் அதோட தேடலை கொடுத்தது என்னோட மருத்துவம். இப்போ வள்ளுவம் இயற்கை சந்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரீங்க. இப்போது எங்களோட கடையுமே ஸ்டால் போடுவோம். அதுக்கான விதை அது எதனால் ஆரம்பிச்சிங்க? அதுக்கான விதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சந்தையுமே நமக்காக இல்லை. இயற்கை விவசாயிகளுக்கான சந்தையே வந்து சந்தைப்படுத்துதல் வந்து இங்கே கிடைக்கல, எளிமை இல்லை. அதுதான் நான் வந்து திருமணம் பண்ணி ஒரு 4-5 வருஷம் வந்து நாங்கள் ஊரில் இருந்தோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தான் இருந்தோம். அப்போது தோட்டத்தில் இருந்தோம் நாங்கள். எங்கள் ஃபார்ம் வந்து வள்ளுவம் நம்ம பண்ணை வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோட்டையில் இருக்குது. அங்கே இருக்கும்போது அது இந்த கோவிட் டைம்லலாம் ஃபுல்லாகவே தோட்டத்திலே தான் இருந்தோம். அப்போ முன்னாடி கூட வந்து போவோம். அப்போது அங்கேயே தான் இருந்தோம். இருக்கும்போது அங்கே உள்ள அந்த பொருட்கள் வந்து நிறையா நாங்களே தான் எல்லாமே அறுவடை பண்ணி எல்லாமே பண்ணுவோம். ஒரு மூட்டை வெண்டைக்காய் ஒரு நாள் 45 கிலோன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எங்களுக்கு சென்னையில் விற்கிறதுக்கு முடியல. அப்போ என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற லோக்கல் அங்கேருந்து தான் நமக்கு எல்லாமே சென்னைக்கு வருது. அந்த ஒரு மூட்டை வெண்டைக்காவை கொண்டு போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் போடுறோம். 80 ரூபா கொடுத்தான் மூட்டைக்கு. ஒரு மூட்டை 45 கிலோ. அது நாங்கள் அழுத்தி வச்சு அது வேற நல்ல நாட்டு வெண்டை சொனையாக இருக்கும். அதை கிள்ளி எடுக்கும் போது நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து எல்லார் கையிலையும் முள்ளு குத்தி உண்மையாலுமே அன்றைக்கி தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரேக் த்ரூ பாயிண்ட் மாதிரி எங்களுக்கு. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், நமக்கு நல்ல பொருள் 2 ரூபாய்க்கு கூட வெறும் இது வந்து 2 ரூபாய்க்கு கூட எடுக்கல. கேட்டால் ஷேப்லாம் ஒரே மாதிரி இல்லை. இன்னும் இயற்கை விவசாயத்தில் விளையிறதுன்னா நம்ம பராமரிப்புகள்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஒரே சைஸ்லலாம் வராது. ஒன்று நாட்டு வெண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி இருக்குது, கலர்ஸ் வேரியன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப மனவிரக்தி ஆயிடுச்சு. அப்போ நமக்கான சந்தையை முதல்ல நம்ம உருவாக்கணும். விவசாயிகளுக்கான சந்தை விவசாயிகள் முதல்ல உருவாக்கணும். அப்படின்னும் போது இப்போது என் கணவர் வந்து அவங்க வந்து விவசாய பாரம்பரியத்துலேருந்து வந்தவங்க, நான் வந்து வியாபார பாரம்பரியத்துலேருந்து வந்தவன். அதனால எனக்கு வந்து விவசாயம் வராது. நான் அங்கே தோட்டத்திலே இருந்தால் கூட அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேனே தவிர களை எடுக்க கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒழுங்கா தெரியாது. என் பசங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் வராது. அதனால நான் என்ன சொன்னேன்னா, அப்போ முதல்ல நம்ம இதை பண்ணுவோம், சந்தைப்படுத்துதலை முதல்ல நம்ம நெறிப்படுத்துவோம். நம்ம ஏன்னா நம்ம விவசாயம் பண்றோம், அது விவசாயம் பண்றதை எங்க கொண்டு போய் விற்கிறது?
அதை கொண்டு போய் கரெக்டான விலையில விற்றா தானே விவசாயி நல்லா இருப்பான். விவசாயம் அப்போ மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதாது இல்லையா அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் நிறையா நம்மாழ்வார் ஐயாவுடைய ஸ்பீச்சஸ்லாம் நிறைய விஷயங்கள் கேட்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் அந்த டைமில் எங்களுக்கு ரொம்பவே அந்த ரொம்ப இது வந்து அப்போ நம்ம கூட இருந்த நிறையா ஃபார்மர்ஸ்க்கும் இதே வேதனை இருந்தது. நிறையா செஞ்சு வச்சுருக்கோன்னா விற்க முடியல, எங்கே விற்கன்னு தெரியல, லோக்கல் மார்க்கெட்டில் விலையே போகலை. ஏன்னா அதில் நம்ம அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கிறோம். அதனால அப்போ தான் நாங்கள் வந்து யோசித்தோம். கோவிட் டைமில் தான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசித்து முதல்ல நம்ம வந்து நமக்கான ஒரு சந்தை வந்து இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நம்ம வள்ளுவம் இயற்கை சந்தை வந்து மே மாதம் 2022 நினைக்கிறேன் 1ஆம் தேதி ஆரம்பித்தோம். அது வந்து நாங்கள் முழுக்க முழுக்க வந்து விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு விவசாயிகள்ன்றது எல்லாமே எல்லா கிராசரிஸும் விவசாயிக்கிட்டே தான் வருது. ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு சந்தையே கிடைக்கலையே. நல்லா பெரிய லெவலில் பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்கானிக்னா அப்படி பயங்கரமாக போகுது. ஆனால் எல்லாராலையும் போய் அப்படி ஆர்கானிக் போய் ஆன்லைனில் போய் விற்க முடியாது இல்லையா. நமக்குன்னு ஒரு தளம், நமக்குன்னு எளிமையான ஒரு தளம் தேவைப்படுது. அப்போ அந்த தளத்தை நம்ம வந்து உண்டாக்குவோம் அப்படின்னு தான் வந்து திரு வெற்றிமாறன் ஐயா அவர்களும் நானும் சேர்ந்து தான் வந்து மே மாதம் 1ஆம் தேதி 2022 ஆரம்பித்தோம். அதே மாதிரி இயற்கையா தயாரிக்கப்பட்ட உணவுகள், அதோடைய மதிப்பு கூட்டு பொருட்கள். ஏன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு மாறும்போது நிறைய பேர் உற்பத்தியாளராகவும் வராங்க. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. அவங்களுக்குமே வந்து ஒரு தளம் இல்லை. எல்லாரும் போய் எடுத்தோன்னு ஒரு கடைன்னு போட முடியாது. கடை போட்டாலும் அவங்க பொருள் ஒரு 5 பொருள் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு தலைமை நம்ம உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வள்ளுவம் இயற்கை சந்தையை ஆரம்பித்தோம். இப்போது ஆக போகுது 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5ஆவது வருஷம் ஆரம்பிக்கிறோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் மாதிரி வந்திருக்கு, இந்த உணவு நல்லா இருக்குது? இப்போ முக்கியமாக மாம்பழ சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையிலையுமே இயற்கை மாம்பழம் மட்டும் சாப்பிட்றவங்க தான் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு? ஆமாம், கண்டிப்பாக. நம்மளோட நுகர்வோருடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்னால தான் இது இன்னும் இவ்வளோ வருஷமாக வந்து நமக்கு போயிட்டு இருக்குதே. இன்னுமே டெவலப் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்ம முதல்ல அடையாறில் ஆரம்பித்தோம், அப்புறம் தாம்பரமில் ஆரம்பித்தோம், இப்போது அடையாறுலையும் பண்ணுறோம், தாம்பரம்லையும் பண்ணுறோம். தொடர்ச்சியாக போயிட்டுருக்குது. தாம்பரம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் சண்டே பண்ணிகிட்ருக்குறோம். அடையார் வந்து 3rd வீக் சண்டே பண்ணிகிட்ருக்குறோம். பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட கிடைக்கிற அந்த ரைஸ் வெரைட்டிஸு, இப்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ எளிமையான விலையிலையும் கிடைக்குது. விலையுமே வந்து ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய ஷாப்ஸ்னும் போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி விலைகள் வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஒன்று டைரக்ட் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, இல்லை ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நம்ம குழுலேருந்து நம்ம வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய மிடில் மேன்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால நல்லா போகும். இதில் வந்து காய்கறிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கீரைலாம் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குன்ட்டு வந்து வாங்குவாங்க. நம்மளோட மதிய உணவுமே வந்து சிறுதானிய உணவு தான் நம்ம வந்து போடுவோம். சிறுதானிய உணவு, அப்புறம் வாசனை சீரக சம்பா பிரிஞ்சி, இது வந்து நம்ம ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த உணவுக்காகவே வந்து பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரியெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நல்லா இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதாவது மால் கலாச்சாரம் இருக்கிற சென்னையிலேயே வந்து இப்படி ஒரு சந்தை ஓரளவு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பெரிய விஷயம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட அந்த உணவு கொடுத்த, ஏன்னா இப்போ சத்துமாவு உங்களோட ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மாதிரி அது என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு? ஆக்சுவலி நான் கொடுக்குறேன் இல்லையா அந்த சத்துமாவு வந்து ஃபர்ஸ்ட் உண்மையாலுமே என் பசங்களுக்காக தான் அதை ஆரம்பிச்சது. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு செய்கிறாங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு. ஆமாம், அது வந்து ஃபர்ஸ்ட் மகிழ்க்காக தான் ஆரம்பிச்சது. நம்ம கல்பனாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், அவங்களுடைய ஒரு வகுப்பில் கற்றுக்கிட்டது தான். அதில் நம்ம கொஞ்சம் மணி தேனை பொன்மானிலாம் சேர்த்து நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து உண்மையாலுமே அது நான் முதல்ல நினச்சது குழந்தைக்கு ஒரு ஊட்ட உணவு அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து நம்ம முதல்ல கொடுத்தோம். ஆனால் அதில் வந்து அவ்வளோ ஒரு கால்சியம் சத்து, அந்த குழந்தைங்களுக்கான உணவுகள் நல்ல அவ்வளோ எப்படி சொல்கிறது, விட்டமின்ஸ் வந்து ஏன்னா நம்ம இயற்கையில் வளர்க்குறோம் பிள்ளைங்களை, எந்த டேப்லெட்ஸோ ட்ராப்ஸோ கொடுக்கல. ஆனால் இந்த சத்து மாவெல்லாம் சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு அவ்வளோ உடம்பு வந்து நல்லா இருந்தது. நானுமே அதை ரெகுலராக சாப்பிடுவேன் அந்த டைமில். இப்போ சாப்பிடல, அப்போ சாப்பிடுவேன். அது சாப்பிட்டா ஃபீடிங்லாம் அவ்வளோ நல்லா வரும், ஃபீடிங் நல்லா வரும், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மகிழ்க்காக தான் தூயமல்லி அரிசியுமே நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். வெற்றி ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க தூயமல்லி அரிசி. மகிழ் 9ஆவது மாதத்தில் மகிழ்க்கு சாப்பாடு விட்டினேன். அப்போ வந்து ஆர்கானிக் ரைஸ்ன்னு வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஃபார்மர் கிட்டேருந்து. சூப்பராக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் வேறு ரைஸ் நான் வெளியே சாப்பிடவே இல்லை.
வெளியே எங்கேயா போனால் சாப்பிடுவோம். வீட்டில் நம்ம செய்கிறது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க பாரம்பரிய அரிசிகள் தான். நான் ஏன்னா அதை சாப்பிட்டுட்டோம்னா வேற எதுவும் சாப்பிடவே பிடிக்காது. ஒரிஜினலான டேஸ்ட், ஆர்கானிக்ன்றது நல்லதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதை விட டேஸ்ட் இருக்கு பாருங்களேன். உண்மையாலுமே ஃபுட்டினா யாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஆர்கானிக் சாப்பிட்றவங்க தான் இருக்கும். ஏன்னா காய்கறியா இருக்கட்டும், கீரையா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், மண்கட்டின துவரம் பருப்புலாம் சாப்பிட்டோம்னா சாதா பருப்புலாம் நம்மளால சாப்பிடவே முடியாது. வாசனை வர மாதிரி அந்த வாசனைலாம் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால அப்படியே மகிழ் பையன் மூத்த பையனுக்காக அப்படியே ஆரம்பிச்சது. அப்படியே அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து நாங்கள் ஃபுல்லா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம் இல்லையா? குழந்தைக்காக தூயமல்லி கூட கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா போட்டு இட்லி வச்சு கொடுக்கறது. அதுக்கப்புறம் பூங்காறு ஆதினி பிறந்த உடனே பெண்களுக்காக உங்கள் அப்போ தான் எனக்கு பூங்காறு அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபுல்லாக எனக்கு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக எனக்கு இதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தது அவங்க தான். வெற்றிமாறன் தான் வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னது. ஏன்னா நான் மருத்துவம் பார்ப்பேன், நமக்கு மருத்துவம் நல்லா வந்தது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஃபார்மர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து இவ்வளோ விஷயங்கள் கிடைக்குதுன்றதெல்லாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சது தான். அதை வீட்டுக்கு முதல்ல உபயோகப்படுத்தணும். வீட்டில் உபயோகப்படுத்தி நல்லா இருக்கும் தான் சரி. அப்புறம் என் பேஷண்ட்ஸும் வந்து இந்த மில்லட்ஸ்லாம் வந்து ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்லுவேன், நம்ம சாமை வந்து எப்பயுமே சுகர் பேஷண்ட்னா முதல்ல சாமை தான் சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு அடுத்துனா வரகு சாப்பிடுங்க, வெயிட் குறைக்கிறீங்களா இது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஒரு மில்லட்ஸ் நிறையா சொல்லும்போது இதெல்லாமே 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 250 ரூபா இருக்குது, எப்படிமா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோலாம் இல்லைங்க, அவ்வளோலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்மர்கிட்ட பார்க்கும்போது இல்லையே அப்படின்னு. அப்போது அஃப்கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம 4 பேரை தாண்டி வரும்போது அது வேலையாக தான் செய்யும். அப்போது நான் முதல்ல இதை எங்களோட பேஷண்ட்ஸ்க்காக இதை முதல்ல கூட ஆரம்பிச்சது தான். சரி அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கொடுப்போம், இதெல்லாம் நல்ல விஷயமாச்சு, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சந்தை ஆரம்பித்தோம். அப்புறம் சந்தை ஆரம்பித்த பிறகு இப்போது முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டு தான் இருக்கோம். நல்லா அது வந்து எங்களோட மெயினான மோட்டோ ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட பொருள் நல்லபடியாக அவங்களுக்கான ஒரு நல்ல விலையில் கன்சியூமருக்கு போயிடணும்னு நினச்சோம். அதே மாதிரி கன்சியூமருக்கும் ஒரு நாமினலான விலையில் அவங்களுக்கு அது கிடச்சிடணும்னு நினச்சோம். அதுவும் ஓரளவு நல்லா கிடச்சிச்சு. என்னோட மெயின் மோட்டோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு, அதுவும் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, அதனால இப்போ நம்ம ஆர்கானிக் எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறோமோ அதை வெளியும் கொடுத்துட்ருக்கோம். அதான் இந்த விலை விஷயத்துல இப்ப நீங்க வெண்டைக்காய் கதை சொன்னீங்களே, அது வந்து எனக்கு அதான் அறம் சார்ந்தே இல்லையேன்னு தோணும். ஆமா, எந்த விதத்துல அவன் விவசாயம் பண்ணாலுமே ஒரு 2 ரூபாங்கிறது ரொம்ப அநியாயம். ரொம்ப நியாயம். எனக்கு ரோட்ல எல்லாம் 5 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு போது எனக்கு அடிச்சுக்கோ, விவசாயிக்கு எவ்வளவு போயிருக்கும். சீரியஸ்லி இந்த தக்காளி மக்களும் பாத்தீங்கன்னா கோல்டு எவ்வளவு விலை இருந்தாலும் போய் இப்ப அதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஒரு வெங்காயம் தக்காளி கொடுக்கறதுக்கு மனசு வரும். ஆமா ஆமா, நம்ம எவ்வளோ தூரம் வெளியே செலவு பண்ணுறோமோ அதை விட முக்கியம் வந்து உள்ளுக்கு நம்ம உடம்புக்கு செலவு பண்ணணும். உணவுக்கு வந்து நம்ம வந்து நல்ல இது பண்ணணும். இப்போது நம்ம நல்ல உணவுக்கு வந்து நல்ல காசு கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அவங்களும் அதை இதுவாக பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இயற்கை விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க ஐடியை விட்டுட்டு போய் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அப்போது அப்படி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் வந்து இதுதானே. உணவை வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டியா பாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. உணவு தான் மெயின் ப்ரியாரிட்டி. நம்ம சொல்ற கோல்டோ காரோ பைக்கோ அதெல்லாம் வந்து இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம். ஆனா சாப்பாடு இல்லாம எப்படி வாழ்வோம்? எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? கோவிட் டைம்லலாம் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கோம். ஒரு சாப்பாட்டுக்கும் ஒரு காய்கறிக்கும் நாங்க கஷ்டப்படவே இல்லை. நாங்க ஃபுல்லா தோட்டத்திலே இருந்தோமா, சூப்பர் சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்க நம்ம தோட்டத்திலே நாட்டுக்கோழியும் இருக்கும், கோழி அடிச்சு வெற்றியே கோழி அடிச்சிருவாங்க. ஸோ எங்களுக்கு எதுக்குமே இது கிடையாது, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். விறகடுப்பு சமையல் தான், தற்சார்பு சமையல் தான் அங்கே எங்களுக்கு. ஸோ ரொம்ப அப்போது எப்படி சொல்கிறது, எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம காசு அது இதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு காசு செலவு பண்ணாதான் நாளைக்கு தேவையில்லாமல் கொண்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கோ வேறு பெரிய பெரிய இடத்துல காசு கொடுக்காம இருப்போம். உணவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக. இன்னொன்று ஸ்பெண்ட் பண்ணாதான் நாளைக்கு அந்த ஃபார்மரும் அவனும் சஸ்டெயின் ஆகணும். இல்லை அவன் சஸ்டெயின் ஆனால் தானே திருப்பி கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவான். இப்போ எத்தனை சினிமாலாம் இந்த டைலாக் வரும் பாருங்க, ஏன் கஷ்டம் என் பிள்ளை விடக்கூடாது, என்ன மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் நான் வெற்றி கூட ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபார்மர்ஸ் சொல்லியே நான் பார்த்துருக்கேன், ஏன் கஷ்டம் என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாதியா, இந்த காட்டை வித்தாவது நான் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்போது இந்த மாதிரி எல்லா ஃபார்மரும் அவங்க காட்டை விற்று பிளாட்டு போட்டு போயிட்டாங்கன்னா, எல்லாரும் ஃபாரின் போயிட்டோம்னா அப்புறம் நம்மள என்ன சாப்பிடுவோம்? அப்போது இந்த ஃபார்மருக்கு நம்ம கரெக்டான நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நமக்கு கரெக்டான சம்பளம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி அவரும் ஒரு வேலை செய்கிறாரு, அதுக்கான கரெக்டான கூலி அவருக்கு கிடைக்கணும், கரெக்டான வருமானம் கிடைக்கணும். அப்போது நம்ம முதல்ல
நம்ம வந்து 100 ரூபாய் அரிசி 200 ரூபா கொடுன்னு சொல்லல, ஆனால் 100 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்தா ஆகணும். இப்போ 20 ரூபா தக்காளி 20 ரூபா கொடுக்கணும், 20 ரூபாய்க்கு அவங்ககிட்ட போயிட்டு 5 ரூபா கொடு 10 ரூபாய்க்கு கொடுன்னு நம்ம பேரம் பேசுறோம்ல. உண்மையுமே எனக்குலாம் நீங்க சொன்ன மாதிரி சங்கடமா இருக்கும். அந்த தக்காளி எல்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா வெறும் 5 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா 60 ரூபா நிற்பாங்க. யோசிப்பேன், இப்போ இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் தாண்டி இங்கே வருதுன்னா அப்போ அந்த ஃபார்மர் எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருப்பாங்க, அந்த ஃபார்மருக்கு என்ன நின்றுருக்கும். இதெல்லாம் ஒரே ஒரு செடியில ஒரு தக்காளி வளர்த்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம் அப்போ தெரியும் உண்மையாலுமே. அப்பதான் அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும். அவங்களுக்கான விலையை நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா அவங்க நமக்கான உழைப்பை கண்டிப்பா கொடுப்பாங்க. நல்ல உணவு நம்ம சாப்பிடலாம். விலை வந்து நான் விலை கொடுக்க மாட்டேன்னா ஆனா அப்போ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்காமலா இருக்கோம். ஆமா, இப்போ கோல்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு, 1 லட்சம் ரூபாய் தாண்டி போயிடுச்சு. யாரும் கோல்டு கடை என்ன காலியாவாச்சு இல்ல பிளான் பண்றாங்க, காயினா வாங்கலாமா, இப்படிதான் இல்ல அப்படிதான் இருக்காங்க. எப்படி நம்ம அதுக்கு இன்வெஸ்ட் பண்றோமோ நம்ம ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். இதுதான் நம்மள லாங் ரன் கொண்டு போகும் இல்லையா. நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் நம்ம வந்து 80 வருஷம் வாழ போறோமா 100 வருஷம் வாழ போறோமான்றதுலாம் இருக்கு. நம்ம வெறும் கோல்டு மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போயிட போறோம். அதை இந்த உடம்புமே அதுதானே. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை நல்லா இருந்தா தான் பேரம்பேத்தி நல்லா இருக்கும். உடம்புக்கு தான் முதல்ல முக்கியம், அதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சிகிச்சைல வந்து நீங்க நிறைய உணவு முறை தான் பரிந்துரை சொன்னீங்கன்னா, அது ஏதாவது என்ன மாதிரி சொல்லுவீங்க? இப்போ டயபெட்டிஸ் சொன்னீங்க, அந்த மாதிரி வேற என்னென்ன இதுக்கு என்னென்ன முறைகள்? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் வேற உணவு வேற கிடையாது இல்லையா. நம்ம சாப்பிட்ற உணவு தான் வந்து நம்மளா மாறுது. இதுதான் நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸோ பாசிட்டிவ் எமோஷன்ஸோ உள்ள ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே. முதல்ல உணவுகளை எப்படி சாப்பிட்றோன்றது சொல்கிறோம். நம்ம எந்த மாதிரி சாப்பிடணும், பசிச்சு சாப்பிட்றோமா, இப்போ அதுலேயே நிறைய இது இருக்கு இல்லையா. பசிச்சு சாப்பிடுங்கன்னு ஒரு டீம் சொல்லுவாங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னு ஒரு டீம் சொல்லுவாங்க. யார் யார் எப்படி சாப்பிடணும்னு இருக்குது, அவங்கவுங்க அப்படி எப்படி சாப்பிடணும். ஸோ அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றது தான். நோய்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி வந்து பெண்கள் சார்ந்து இது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள்லேருந்து எல்லாமே அந்த கஞ்சிலாம் தொடர்ச்சியாக சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே நல்லாவே ஃப்ரீயாக வெளியே வந்துடுது. கருப்பு கவுனி சாப்பிட்டா எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நாள்பட அப்படியே குறையுது. ஏன்னா அதில் நல்ல ஃபைபர் அதிகம், அதில் அவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில். அதனால ஆனால் எப்பயுமே பாரம்பரிய அரிசி அளவாக தான் சாப்பிடணும். நம்ம வெளியில சாப்பிட வழக்கமாகவே அளவு குறைஞ்சது. இப்போ வீட்டிலலாம் பொன்னி வைக்கும்போது 4 அழகுலாம் வச்சிருக்கோம் எங்களோட 5-6 பேருக்கு இதுக்கு. இப்போல்லாம் 2 தான் சரியா இருக்கு, 2 சரியா இருக்கு. அந்த சுவையும் அந்த போதுங்கிற மன ஏன்னா அதுல அவ்வளோ தூய மல்லிலாம் அவ்வளோதான் சாப்பிட முடியுது. அதே மாதிரி அதை வடிச்சு சாப்பிடணும். சில கஸ்டமர்ஸ் அதெல்லாம் கேட்குறாங்க, வடிச்சு எங்களுக்கு குக்கரில் தான் வைக்க தெரியும், இதில் எப்படி குக்கரில் வைக்கணும். பாரம்பரிய அரிசினாலே ஃபுல்லாக இருக்குங்க ஃபைபர் கண்டென்ட். ஊற வச்சு வடித்து சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்புக்கு நல்லது, குக்கர்லலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இப்போ கருங்குருவி அரிசி இருக்குதுன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு இருக்குது, குள்ளக்கார் இருக்குது, குடவாலை இருக்குது, குடல் சார்ந்த தொந்தரவுகளுக்கு இருக்குது, சரி பண்ணலாம். அதே மாதிரி ரத்தசாலி அரிசி இருக்குது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நிறைய விதமான ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் வந்து ரத்தசாலி பரிந்துரைக்கிறாங்க. ஆயுர்வேதாலலாம் ரத்தசாலி வச்சு இதெல்லாமே இருக்குது, மெடிசன்ஸ் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸே இருக்குது. ரைஸை வச்சு அதை வச்சு வந்து அவங்க தோல்லலாம் போட்டு இந்த ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, சொரியாசிஸ் மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரத்தசாலி வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னலாக வந்து ரத்தசாலியை அரைச்சி அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் சமீபமாக இது எனக்கு ஒரு டாக்டர் தான் சொன்னாங்க, ரத்தசாலி அரிசி வேணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போது ரத்தசாலி அரிசி எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின் போது அவங்க சொன்னாங்க. அப்படின் போது ரத்தசாலி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப அதுக்கு மேலே நாங்கள் ரத்தசாலின்னு ஸ்கின் பிளட் பியூரிஃபையர்னு அந்த பேர்லேயே ரத்தசாலின்னு இருக்குது அப்படின்னு. பட் அது அந்தளவுக்கு அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்னு பெரிய டாக்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதை மாதிரி ரைசஸ் எல்லாமே வந்து நிறைய பெனிஃபிட்ஸோடு தான் வருது. அது எல்லாமே அதே மாதிரி மில்லட்ஸு, பாசிட்டிவ் மில்லட்ஸு, அது எல்லாமே இப்போ சோளம் அது எல்லாமே வந்து நம்மளுடைய சிறுகுடலோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சரி பண்ணுது, பவல் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணும், நம்மளுடைய கர்ப்பப்பையோட ஆக்டிவிட்டீஸை சரி பண்ணும், ஆண்களுக்கான மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸை சரி பண்ணும் சோளம், உடல் வலிமையை கொடுக்கும் ஆண்களுக்கு. வந்து நம்ம சோளம்னா ஏதோ இப்போ வந்து எல்லாம் மஞ்சள் கலர் சோளத்தை தான் வச்சுக்குவாங்க, நான் சொல்றது வந்து இருங்கு சோளமும் வெள்ளை சோளமும் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து உடம்பு வலிமையை கொடுக்கும் நமக்கு. அவ்வளோ இரும்பு சத்து, கால்சியம், இது ப்ரோட்டீனு, இது அயன்லாம் அவ்வளோ இருக்குது அதில். அதே மாதிரி யாராவது இப்போ டெலிவரி பண்ணுறாங்க ப்ரெக்னென்சினா முதல்ல கம்பு தான், கம்பு கொடுங்க, கம்பில் அவ்வளோ கால்சியம் இருக்குது. ஃபீடிங் மதரா கம்பு கொடுங்க, கேழ்வரகு கொடுங்க, கம்பு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன்னா அதில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் மருத்துவத்துலேயும் இருக்கிறதுனால இதையும் பண்ணுறதுனால இதை சேர்த்து அப்படி கொடுத்துருது. ஸோ ஏன்னா அதில் அவ்வளோ நல்லது இருக்கு இல்லையா. ஒரு பெரிய பிரச்சனைனா மக்களுக்கு எதுக்கு எதை சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம அதை சொல்லியும் கொடுத்துருது, இதுக்கு இது சாப்பிடுங்க. இப்போ நம்ம சந்தையிலையுமே வந்து எல்லா பொருட்களையுமே அப்படி தான் போட்டு வச்சுருப்போம், எதுக்கு சாப்பிடணும், எந்தெந்த அரிசி எதுக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. சயின்டிஃபிக்கலி எதெல்லாம் ப்ரூவனாக இருக்கோ, எதெல்லாம் ஜேர்னல்ஸில் இருக்கோ அதெல்லாம் தான் எடுத்து தான் போட்டிருக்கோமே.
நம்ம சும்மா நம்ம பாட்டுக்கு ஏன்னா நம்ம அப்படி வெளியில் பொதுப்படி அப்படி பேசவும் முடியாது இல்லையா. ஸோ அது அவ்வளோ அந்தளவுக்கு அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. இன்னுமே நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட்டு சரியாகுதுன்னா ஒரு கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரும் அடுத்த தடவை அவங்க ஃபேமிலி இப்போ பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. இங்கே நல்லாயிருக்கும் வந்து வாங்கி பாருங்க, இந்த அரிசி நல்லாயிருக்கும், இந்த பருப்பு நல்லாயிருக்கும், இந்த கடையில் இது நல்லாயிருக்கும். நிறைய நம்ம சந்தையில் ஒரு 40-45 ஸ்டால்ஸ் இருக்கும். நிறைய வேல்யூ ஆடட்ஸ் வரும். அவல் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, பயோ என்சைம் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க, அப்புறம் ஹனி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. தேனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டிஸும், கொம்பு தேன், மலை தேன், அப்புறம் வளர்ப்பு தேனில் தான் இப்போ விதவிதமாக வச்சுருக்காங்களே. இந்த நாவல், அப்புறம் முருங்கை, அது இது நிறையா எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும். எந்த கெமிக்கல் அடல்ட்ரேட் இல்லாமல் நல்லாயிருக்கும். அப்புறம் நெய் வெரைட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே கிடைக்கும். இது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் மக்கள் வராங்க. மக்கள் வந்து சும்மா எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு உணவுன்னு தேடி வரதில்லை, ஹெல்த்துன்னு தேடி தான் ஆர்கானிக்குள்ளே வராங்க. ஆனால் ஆர்கானிக்காக இருக்கிறது நார்மல் என்னை பொறுத்த வரைக்கும். அது இதுதான் நம்மளோட அடிப்படை உரிமை. நம்ம உணவு வந்து நமக்கு என்ன உரிமைனா நஞ்சில்லாத உணவை சாப்பிட்றது நம்மளோட உரிமை. ஆனால் அதை மக்கள் வந்து இப்போ மருந்தாக தான் ஆனால் மோஸ்ட்லி பார்க்குறாங்க. அதனால அப்படியே கொஞ்சம் சொல்லி தான் கொடுக்குறோம். அதுதான். இப்போ ஸ்டேஜஸ், இப்போ நீங்க இது சொன்னீங்க குழந்தை பேருக்கு, அதே மாதிரி பூ பெய்தும் பெண்களுக்கு அந்த டைம்ல என்ன கொடுக்கலாம்? பூ பெய்தும் பெண்களுக்கு கண்ணு மூடிட்டு கருப்புளுந்து, அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி, இதுதான் மெயின். இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, நல்லெண்ணெய் சாப்பிட்றது, நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்றது, நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் எங்களுக்கு பர்சனலாக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லுவோம். நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கும் நம்மளோட இப்போ நாங்கள் வந்து வள்ளுவம்ன்றதே நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான், ஒரு ஃபேமிலி மாதிரி தான். கம்யூனிட்டின்னு சொன்னது எங்கள் ஃபேமிலி, அதை தான் நான் அப்படி சொன்னேன். நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் அதை சொல்கிறது தான். ஒரு பொண்ணு வந்து பூ பெய்துறாங்களா, அந்த பருவத்தில் இருந்தாலுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்துல ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. களி தான் செஞ்சு கொடுக்கணும், இல்லை வடை செஞ்சு கொடுங்க, இல்லை இட்லி தோசை மாவில் கூட அதை போட்டு கொடுங்க. ஏன்னா உணவுனா மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க, இப்படிதான் செய்யணுமா, இல்லை இட்லி தோசையில கூட நம்ம போடலாம், கருப்பு உளுந்து போட்டால் அதுவுமே அந்த பொண்ணுக்கு சேரும் இல்லையா, நல்லது. ஒரு வடை சுட்டு கொடுங்க, நல்லது. அதே மாதிரி அதெல்லாம் விட வாழைப்பூ அவ்வளோ நல்லது. வாழைப்பூ கொடுக்கறது, இந்த அதெல்லாமே வந்து இப்போ நமக்கு எவ்வளவோ கிடைக்குது இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்க சொல்லுவோம். இப்போ ரொம்ப சின்ன குழந்தைகள் அந்த இணை உணவு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு? இணை உணவுனா நம்ம தாய்ப்பால் கூட கொடுக்கறது. 6 மாசம் கழிச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆவில வேக வச்சது கொடுக்க சொல்லுவோம். அது வந்து லைக் நம்ம தூயமல்லி தான் எளிமையா கொஞ்சம் நமக்கு செரிமானம் ஆகும் இல்லையா, அதனால தூயமல்லி தான் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டுபிடிச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சத்து மாவு கொடுக்க சொல்லுவோம். சமைச்ச உணவு கொடுக்கலாம், சாப்பாடு, பருப்பு எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம். ஆனால் மண்கட்டின துவரம் பருப்புலாம் ப்ரோட்டீன் அதிகம், அதனால அதில் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முதல்ல கொஞ்சம் நார்மல் பருப்பு கொடுக்கணும். ஏன்னா குழந்தை நடமாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நல்லா செமிக்கும். எப்பயுமே ப்ரோட்டீன் நல்லா செமிக்கணும்னா கல்லீரல் நல்லா, இப்போ 2 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து கல்லீரல் ஃபுல்லாக வளர்ப்பிட்டு இருக்காது. அதனால அதிகமான ப்ரோட்டீன் வந்து அதுக்கு முன்னாடி அதிகமாக திணிச்சோன்னா குழந்தை ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. அதனால குழந்தை மூவ் பண்ணும், அட்லீஸ்ட் நல்லா தவழணும், முட்டிக்கிட்டி போட்டு ஓடணும். அப்போ நம்ம மண்கட்டின துவரம் பருப்புலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த நேரத்துக்கான உணவு அது சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன் நேரத்துக்கு சாப்பிட்றாங்கன்னா மாத்திரை போடணும் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து அந்த மாத்திரையை சுத்தமாக நிறுத்தி சரியானவங்க அந்த மாதிரி? ஆமாம், நாங்கள் வந்து மாத்திரையை நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக தான் நிறுத்துவோம். உடனே அப்படி இன்னைக்கு வந்து இப்படிலாம் நிறுத்த மாட்டோம். அவங்களுக்கு முதல்ல உடம்புக்கு என்ன தேவை இருக்குன்றதை பார்த்து தான் சிகிச்சையே. நம்ம கொடுக்குறது ஒன்று அக்குபஞ்சரு, இன்னொன்று உணவு, அதுக்கப்புறம் இந்த மருந்தை நம்ம படிப்படியாக நிறுத்துறது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்காங்க. அதே மாதிரி கண்ணாடி கழட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்ணுக்கு என்ன மாதிரி சொல்லுவீங்க? கண்ணுக்கு வந்து நாங்கள் சிகிச்சை கொடுப்போம். நான் வந்து ஆக்சுவலி நாங்கள் வர்மமும் பண்ணுவோம். கண்ணை சுற்றி வர்ம புள்ளிகள் இருக்குது, அதை தூண்டுவோம், நீடில் போடுவோம். கல்லீரல் சேனலில் நீடில் போடுவோம். நாடி பார்த்து தான் போடுவோம், மோஸ்ட்லி கல்லீரல் சேனல் தான் இருக்கும். அது சார்ந்த உணவுகள், மோஸ்ட்லி ஃப்ரைட் ஐட்டம்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். கண்ணுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் வர அன்றைக்கி நம்ம பண்ணி விடுவோம், அந்த மசாஜ்லாம் நம்ம பண்ணி விடுவோம். அப்புறம் அவங்களுக்கே கூட சொல்லி கொடுத்துருவோம். அதை பண்ணி கண்ணாடி கட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போலாம் சின்ன பசங்களுக்குலாம் கண்ணாடி போட்டு விட்டுறாங்களே. அது எல்லாருக்குமே ஒரு நாள் டயர்டாக இருந்தால் கண்ணு கொஞ்சம் பிளராக தான் தெரியும். அதை பார்த்து பயந்து போயிட்டு நம்ம போய் உடனே கண்ணாடி போடுறேன்ட்டு போகக்கூடாது. அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். உடம்பு குறைபாடு தான். சத்து குறைபாடுன்றது விட உடலுடைய செயல்திறன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கல்லீரலுடைய செயல்திறன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ தசை நார்கள், நரம்பு மண்டலத்துல இருந்து வர சிக்னல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுரும்.
அப்போது அதுக்கு வந்து நம்ம சரி பண்ணோம்னா அழகாக சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ம். கண்ணுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக சரி பண்ணலாம். ஆனால் என்னென்னா இப்போது ஒரு வேளை இப்போ 10ஆம் கிளாஸில் கண்ணாடி போட்ட பொண்ணு அவளுக்கு இப்போ 25 வயசு 26 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு 3 months to 6 months ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். ம். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி ரிமூவ் பண்ணிடலாம். ம். அந்த மாதிரி அதே மாதிரி டேப்லெட்ஸுமே அதுதான். டேப்லெட்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே உடனெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். ஆனால் ஸ்டாப் பண்ணணும் பண்ணால் தான். ஏன்னா அது எதுவுமே எந்த ரசாயனமே போகக்கூடாதுன்றோம்ல. ம். எப்படி நம்ம உணவுலேயே சொல்கிறோம் உணவில் இவ்வளோ ரசாயனம் இருக்குன்றோம். அது மாதிரி மாத்திரையும் அது மட்டும் தானே வருது. நமக்கு ரசாயனம். அதனால அது வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டோன்னா அதில் இருக்க அடிக்ஷன் இப்போது டயபெட்டிஸ்க்கு இருக்கிறது இருக்கட்டும், அதை விட பிபிக்கு போடுற டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப அடிக்ஷன் ஃபார்மிங். அப்புறம் தைராய்டு டேப்லெட் இதெல்லாம் ரொம்ப அடிக்ஷன் ஃபார்மிங். ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் அடிக்ஷன் என்னன்னா அது இல்லைன்னா உடம்பு வேலை செய்யாது. ஏன்னா உடம்பு அப்படியே விட்டுரும். அதான் அது வந்துச்சுல இனிமே நான் இதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு உடம்பு வந்து அதை விட்டுரும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை உடனே அப்படி நிப்பாட்டணும்னா அவங்க உடம்பு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ முதல்ல நம்ம சிகிச்சை கொடுத்து அந்த இயற்கை மருத்துவத்துக்குள்ளே அவங்க வரணும். அப்படியே வந்ததுக்கப்புறம் உணவுகள்லாம் நல்லா சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இப்படியே நிப்பாட்டிடலாம். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கண் பிரச்சனை சொன்னீங்க இல்லையா, அது நிறைய பேர் இந்த ப்ரெக்னன்சி மாதிரி தான். அதில் எப்படி ஒரு பயம் இருக்கும், அதே மாதிரி 40 வயசு ஆயிடுச்சா நமக்கு வெள்ளை எழுத்து வந்துடும் கண்ணாடி அப்படின்னு அவங்களே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம். இப்போ நான் இந்த மாதிரி என்னோட அனுபவத்தை சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்க கூட முடியல நிறைய பேருக்கு. அதாவது மருத்துவத்தை நம்ம கிட்ட திணிச்சதை விட மருத்துவத்தை பற்றின பயத்தை தான் நம்ம கிட்ட திணிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஆகும். நம்ம தானே இப்போ தான் வெளியே வந்திருக்கோம்ல. நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவாங்க. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கவங்களே எல்லாம் ரொம்பலாம் நம்மளால மாற்ற முடியல. உனக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு தெரியாததான்ற மாதிரி தானே பேசுறாங்க. நம்ம மீட் எடுக்கிறதே நம்ம மரபை தான். அது அவங்களுக்கு தெரியல. நமக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒன்று ஜென்ரேஷனை அவுட் பண்ணிட்டாங்க. அது 2 பேர் எனக்கு இப்போ ஊரில் தான் யாரோ பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அது வந்து மருந்து போடாமல் விளைய வச்சதை சாப்பிட்டா மருந்து போடாமல் வாழ்ந்துடலாமா. நம்ம மருந்து போட்டு தானே சாப்பிட்ருக்கோம். அப்போ நம்ம மருந்து சாப்பிட்டா எப்படிலாம் பேசுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. சில இடத்துல சிலர்லாம் சரி பரோட்டா சாப்பிட்டு நல்லா உயிர் வாழ்ற பாட்டிலாம் எனக்கு இருக்கிறாங்க. நான் அப்படியே பாட்டி சூப்பர் பாட்டி நல்லா அவங்களுக்கு அது ஒத்துக்குச்சு அவ்வளோதான். அவங்களுக்கு குளூட்டன் ஒன்றும் பண்ணல, நமக்கு குளூட்டன் ஒத்துக்கல அவ்வளோதான் அப்படின்னு அதை விட்டுரும். ஸோ சில இடத்துல அப்படிதான் சரின்றோம். பட் ஆனால் எது பொதுப்படையா நல்லது நம்மளோட வாழ்வியல் முறை. நான் சொல்ற பாட்டி வந்து தோட்டத்துல வேலை பார்க்குறாங்க, தோட்டம் வச்சிருக்காங்க. அவங்க வெறும் டீ தான், அப்புறம் நைட் ஆனா பரோட்டா இப்படிதான். ஏன்னா அவங்க அவ்வளவு வேலை செய்யறாங்க. அவங்க வெறும் 2 கல்ல கடிச்சு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு செமிச்சிடும். நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து இப்படி 4 தடவை தனித்துவமா தான். தனித்துவம் தான். மருத்துவம் என்னைக்குமே தனித்துவம் தான். உணவு எல்லாமே அப்படிதான். இப்போ நம்ம வீட்லயே இப்போ சொல்றாங்கல்ல நிறைய அந்த ஜெனட்டிக்கலி டிசீஸ் வருதுன்னு சொல்றாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தால் குழந்தைக்கு வரும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் இவங்களுக்கு வரும். இதெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட வாழ்வியல் முறை உணவு முறை தான் காரணம். எல்லா வீட்டில் வச்சா எல்லா வீட்லையும் அதே சாப்பாடு தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைமுக்கு சாப்பாடு எல்லாரும் டைமுக்கு சாப்பிட போகிறாங்க. அப்போ எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் வரும். யார் ஒருத்தர் அதுல மாறி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும். வீட்டுல யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பாங்க பாருங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல செய்யறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வேற மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு இதுதான் வேணும்னு வேற சாப்பிடுவாங்க. அவங்களோட உடல் வேற மாதிரி வேலை செய்யும். ஸோ இதுதான் உணவு எல்லாமே வந்து தனிநபர் தான். நம்ம தனிநபராக தான் பிறந்தோம், தனிநபராக தான் போக போறோம். ஸோ தனிநபராக தான் வாழ்வோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாமே இப்படிதான்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுவுமே பொதுப்படையெல்லாம் கிடையாது. நம்ம தூங்குற நேரம், எழுந்துக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், சாப்பிட்ற உணவு, நம்ம செய்யற வேலை, உடல் வேலையே. இப்போ நான் என்னாலையும் உங்களாலையும் ஒரே மாதிரி வேலை செய்ய முடியாது. உடல் உழைப்பே உங்களால செய்ய முடிஞ்ச அளவுக்கு என்னால செய்ய முடியாம இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம முதுகெலும்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்மளால வேலை செய்ய முடியும். ஸோ எல்லாமே தனிநபருக்கு உட்பட்டதுதான். அதுக்கேற்ற மாதிரி தான் உணவுகளும். பாத்திரங்கள் அதுக்கு ஏதாவது சொல்வீங்களா? இப்போ சில சித்தா ட்ரீட்மெண்ட்லாம் மெயினாக இன்ஃபர்டிலிட்டிக்கு கேள்விப்பட்டிருக்கேன், மண் பாத்திரத்தில் சமைச்சா நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து நான் இதுல சமைங்க அதில் சமைங்கன்னு சொல்றது இல்லை, இதுல சமைக்காதீங்க அதில் சமைக்காதீங்கன்னு சொல்றது. டெஃப்லான் க்ளோட்டட் வேண்டான்னு சொல்லிடுவேன், அலுமினிய பாத்திரம் வேண்டான்னு சொல்லிடுவேன், இந்த லோவா இருக்கிற நார்மல் ஸ்டீல்ஸ் வேண்டான்னு சொல்லிடுவேன். அதுதான் ஆக்சுவலி நீங்க சொல்றதும். இதை செய்யுங்கன்னா என்னன்னா அதை செய்யாததான் அர்த்தம். அது மண்ணில் செஞ்சதுனால நமக்கு இப்படி ஆயிடுதுன்றதை விட இதுலலாம் செஞ்சா நமக்கு நெகட்டிவா தான் உடம்பு ரியாக்ட் பண்ணும். மண்ணு உண்மையாலுமே நமக்கு உணவை நல்லா டேஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதுல இருக்கிற நியூட்ரிஷனை அப்படியே கொடுக்கும் நமக்கு. மண் பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கு. பட் நாங்க இதுல செய்யுங்கன்னு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றது இல்லை. ஆனா மண் பாத்திரத்துல சமைச்சா நல்லது நம்ம சொல்லுவோம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. அலுமினியம் ஏன் வேண்டாம்? அது இல்ல, அலுமினியத்துல உள்ள துகள்கள் வந்து நம்மளுடைய உள்ள இருக்கிற நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா குறைச்சிருமே. அப்புறம் நம்ம உடம்புல டேமேஜ் ஆன செல் சரியாகாமலே போயிடும். அலுமினியம் வந்து ஏன் வேண்டாம்னா டேமேஜ் பண்ணணும்னு கிடையாது. இது உள்ள போச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிலாம் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னா
நம்ம உடம்பு வந்து செல்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே, அந்த ஏதோ ஒரு செல் டேமேஜ் ஆகும், அதை திருப்பி போய் சரி பண்ணுவார். அவர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். அவர் இருக்கணும், அவர் இருந்தால் தான் நம்ம உடம்புல வேலை நடக்கும். இவர் போய் அவர் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார். அப்புறம் உடம்பு சரியாகாது, நோய் வந்து சரியாகாது, எதிர்பார்த்தல் குறைஞ்சிரும். அதனால அலுமினிய பாத்திரம் வேண்டாம்னு சொல்றது. குடும்பம் அளவு அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது. நம்ம பொதுவா இன்ஃபர்டிலிட்டின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே நமக்கு நல்லது. மண் பாத்திரம் கண்ணு மூடிக்கிட்டு நம்ம செய்யலாம். இன்னொன்னு மண் பாத்திரம் யூஸ் பண்றது நிறைய மெடிடேஷன்லயே சொல்லுவாங்க. மண் பாத்திரம் யூஸ் பண்ணோம்னா நம்ம செய்ய மாட்டோம், பொறுமையா எடுப்போம், பொறுமையா வைப்போம் இல்லையா? ஸோ மனசை வந்து காம் டவுன் பண்ணும். மனசு காம் டவுன் ஆனால் நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இதுவானது. மண் பாத்திரத்தை சமைக்கிறது நிறைய விஷயத்துக்கு நல்லது. ஸோ மனநிலையுமே அது காம் டவுன் பண்ணும், நல்லது தான். ஆனால் நான் இதுதான் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கம்பல்சரி வந்து இது அலவுட் கிடையாது. டெஃப்லான் கோட்டிங் யூஸ் பண்ணவே கூடாது, அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் முதல்ல. அது மாதிரி குக்கிங் டைம் அந்த ஸ்லோ குக்கிங் சொல்லுவாங்க, சிம்ல வச்சு. ஆமாம், சிம் குக்கிங் தான் அது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறது. ஸ்லோ குக்கிங் தான் சேஃபு. அதே மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணாதீங்க, நிறைய ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் யூஸ் பண்ணணும் தான், ஆயில் யூஸ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஆயில் இல்லைன்னா நம்மளோட மஜ்ஜைகள்லாம் இவங்க வேலை செய்யாது. அதுக்காக நம்ம முட்டி வலி காரணமே. ஆமா, இவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ ஃப்ரை ஃபுட் சாப்பிட்டுருந்தாலும், அப்படி கிடையாது. எண்ணெயே சேர்க்காம இருக்கிறது தான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் நிறையா மக்கள் எல்லாம் அது பின்னாடி போயிட்டு அது பிசுபிசுப்பே இல்லாத எண்ணெய் இப்படி ஆயில் ஆகும். அந்த பிசுபிசுப்பு இருந்தால் தான் முட்டியில் சத்தம் கேட்காது, முட்டியாக இருக்கும் எல்லா ஜாயின்ஸுமே. அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப நல்லது வந்து என்னன்னா ஆயில்லாம் சேர்க்கணும், எல்லாமே அளவாக சேர்க்கணும். உடல் உழைப்பு நல்லா இருக்குதா, நல்லா சாப்பிடலாம். இப்போ மிதமான ஆயில் யூஸ் பண்ணி ஸ்லோ குக்கிங் தான் பண்ண சொல்லுவோம் நாங்கள். ஓகே, உணவுல வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா? ஏதாவது உணவுல முக்கியமாக சிறு குழந்தைகள் அந்த பேக்கெட்டட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, அதிக உப்பு சுவை அதில் பழகினவங்களுக்கு அப்புறம் பின்னாடி மாற்றவே முடியல. கண்டிப்பாக மாற்றவே முடியாது. நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் ஒரு ஏஜ் வரும்போது மாற்றிக்கிடுவேன் அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் யாராலையும் மாற்றவே முடியாது. பிஸ்கெட்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், நூடுல்ஸ் வாட்டவர், எந்த ஜங்க் ஃபுட்ஸாக இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்து நம்ம எப்படி குழந்தைய வளர்க்குறோமோ அப்படிதான். இன்னொன்று, குழந்தைய மட்டும் நம்ம வளர்க்க முடியாது, நம்ம முதல்ல நம்ம வளரணும். நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமோ அப்படிதான் குழந்தை இருக்கும். இப்போ நம்ம குழந்தைக்கு பிஸ்கெட் கொடுக்காம நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா குழந்தை பிஸ்கெட் கேக் தான் செய்யும். நம்ம குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்காம சாக்லேட் சாப்பிட்டா குழந்தை சாக்லேட் கேக் தான் செய்யும். ஸோ குழந்தை என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எந்த குழந்தையா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சரிங்களா? நான் அது மாதிரி அதுக்கேற்ற சூழலை நம்ம தான் உருவாக்கணும். அந்த குழந்தைய சுற்றி அது கொஞ்சம் ஹார்டான விஷயம்தான், யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோட டைஜஷன் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நிறையா பேர் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது. ஒன்றுமே இல்லை, சும்மா எப்பயாவது பிஸ்கெட் கொடுப்போம், வெளியே போனால் மட்டும் அழுதா மட்டும் கொடுப்பேன், அவ்வளோதான். அது ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுமே. ஏன் பிஸ்கெட்டுக்கு நம்ம ஒன்றும் எதிரி கிடையாது. ஆனால் அந்த பிஸ்கெட் என்ன பண்ணுது, உள்ள அந்த குளூட்டன் போய் அப்படியே சிறுகுடல் ஃபுல்லாக அடைச்சிக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது, அது வெளியே போகாததுனால அப்சார்ப்ஷனே இருக்காது, குழந்தைக்கு பசியே ஃபீல் ஆகாது, சாப்பிடாது. ஆனால் அந்த பிஸ்கெட் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால அதுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் பிடிக்கும். நார்மல் ஃபுட்டில் நம்ம அவ்வளோ டேஸ்ட் நம்ம அப்சர்வ் ஆனால் தான் டேஸ்ட் தெரியும், அப்சார்ப்ஷனே போயிடும். பிஸ்கெட் சாக்லேட் எவ்வளோ மோசமோ அதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு படி மோசம், எக்ஸ்ட்ரா மோசம் பிஸ்கெட். சாக்லேட் நல்லது இல்லை தான், ஆனால் பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை. ஏன்னா நம்ம சாக்லேட்டோட பிஸ்கெட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லையுமே பிஸ்கெட்ஸை டப்பாவாக போட்டு வச்சிருக்காங்க. என்னமோ அது உணவு மாதிரி அப்படிதான் வாங்குறாங்க. நம்ம இப்போ எங்கேயும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் பெரிய பெரிய பேக்கெட்லாம் வந்துருச்சு போல, அப்படி பெருசாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் வாங்கிட்டு போகிறாங்க மக்கள் இந்த மந்த்லி கிராசரியில். அதெல்லாம் வந்து நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இதெல்லாம் நல்லது இல்லையே. ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது சாப்பிட்டுட்டு அப்படி எப்படி குழந்தை அந்த அதில் இருக்க பொருட்கள் மட்டும் இல்லை, அது செய்கிற முறை ஃபேக்ட்ரி இன்சார்ஜாக இருந்ததுனால சொல்கிறேன். அங்கே போயிட்டு வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, காலை வச்சு மிதிச்செல்லாம் செய்வாங்க. இன்னொன்று எனக்குமே ஒரு இதில் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்களே சமைக்கிற முறைன்னு சொன்னதில், பேக்கிங் பண்ணுற எல்லா உணவுகளுமே வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வயிற்ற எடக்கு மடக்கு பண்ணதான் செய்யுது. நம்ம சீதோஷ்ண நிலை கெமிக்கல்ஸ். ஆமாம், ஒரு காரணம் சொல்கிறாங்க, அந்த மைதா மாவு வந்து நமக்கு கிடைக்கிறதும் வெளிநாட்டில் இருக்கிறதுமே அவ்வளோ வித்தியாசமாக. நம்மளது ரொம்ப ஹைலி பியூரிஃபைட், நிறைய கெமிக்கல் போட்டு பண்ணுறாங்க. அவங்க வச்சிருக்க ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து இதை விட கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்குது. அவங்க பிரெட்டு குக்கீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களே இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்களாம் சொல்கிறாரு, நான் மைதானா உங்கள் மைதா கிடையாது, எங்களோட ஆல் பர்பஸ் ஃப்ளார். அந்த மாதிரி இங்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அந்த இப்போ கார்ன்ஃப்ளவராக இருக்கட்டும், வணிகமயக்க ஆக்கப்பட்டதுனால ரொம்ப, அதாவது விலை குறைவாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சீப் இன்க்ரீடியன்ஸ். ஆமாம், இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுறதே ரிஃபைண்ட் ஆயில், அதில் இருக்க கசட நீக்க ஒரு கெமிக்கல் வருது. ஆமாம், அது ஊற்றணும்னா அது பிரியாணினா வெறும் ஃப்ளேவர் மட்டும் தான் ஊற்றுறாங்களாம். இதெல்லாம் கேட்டு எனக்குமே அப்படியே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு.
அதெல்லாம் அந்த அடல்ட்ரேஷன்லாம் உண்மையாலுமே நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அதாவது குழந்தைய வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா வளர்க்கணும். ஆமா. அது பெத்து போடுறது பேர் வளர்க்கறது கிடையாது. வளர்க்கணும், அது குழந்தைய இறைவன் வளர்க்கணும். கொடுக்கறது. இல்ல ஆமா, வளர்க்கறத நம்ம ஆமா, கையில வளர்க்கறதுல நம்ம தான் வளர்க்கணும். நம்ம அந்த பிள்ளைய பார்த்துக்கணும், அதை பராமரிக்கணும். யாராவது பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லி தான் ஆகணும். நம்ம வேற வழியே கிடையாது. அவங்களையும் மாற்றணும். அது கொண்டு வரவங்களோட மைண்ட் செட் இருக்கு பாருங்க. ஒரு குழந்தைகிட்ட போய் பிஸ்கெட் கொடுக்கணும்ட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுங்க, ஒரு கொய்யாக்கா வாங்கி கொடுங்க, ஒரு 2 திராட்சை வாங்கி கொடுங்க, வேர்க்கடலை வாங்கி கொடுங்க. எவ்வளோ நல்லது. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ணதை தான் நான் சொல்றேன். நானுமே என்னோட குழந்தைங்களோட குழந்தை பருவத்தை ரொம்ப ஹார்டாக தான் ட்ராவல் பண்ண இதை வச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், பட் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அப்படின்னும் நம்ம அது அவங்களுக்கும் சொல்லணும், இல்லை இது இல்லை. இப்போ எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் பழம் தான். பழம், வேர்க்கடலை, கடலை மிட்டாய் இப்படிதான் வருவாங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த 4 மாசம் ஆகும்போதே குழந்தைக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்கணுன்றது சில ஃபேமிலியில பாரம்பரியமா வச்சிருக்காங்க. பால் வேற ஊத்தி அப்படியே அமைக்க பால் ஊற்றி இன்னும் நீ கொடுக்கலையா 4 மாசம் ஆச்சுன்னு அப்படிலாம் பண்ணவே கூடாது. குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க, தேவைப்பட்ட தண்ணி கொடுங்க, சீரக தண்ணி கொடுங்க, ஃப்ரூட் ஜூஸ் கூட தேவைப்பட்ட 4 மாசம் கழிச்சு ஏதாவது ஜூஸ் கொடுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி திட உணவுகள்லாம் கொடுக்கக்கூடாது. தேவைப்பட்ட தாய்ப்பால் வரலன்னா இது கேழ்வரகு, அதாவது ராகி இருக்கு, ராகி பால் எடுத்து காய்ச்சி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம். பிஸ்கெட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம அப்போ கொடுத்துட்டோம்னா அப்பயே செரிமான மண்டலம் டவுன் ஆயிடும். அதுல இருக்கிற சுகர் இருக்கு, சால்ட் இருக்கு, குழந்தை நல்லாவே சாப்பிடாது. அந்த மாதிரி அது வந்து நல்ல உணவு கிடையாது, மோசமான உணவு. அப்படி நீங்க வீட்டில் சமைக்க முடியாது. அப்போ வீட்டில் சமைச்ச உணவு எப்படி சாப்பிடவே மாட்டேங்குது, கடை உணவு தான் சாப்பிடுது அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் கடை உணவு சாப்பிட்டுட்டே இருந்தால் குழந்தைக்கு எப்படி தெம்பு கிடைக்கும், எப்படி ஒரு நல்ல மனிதன் உருவாக்க முடியும்? நம்ம வாய்ப்பே இல்லை. அப்போ குழந்தை நல்லபடியாக ஒரு மனிதனை நல்லபடியாக உருவாக்கணும்னா குழந்தை பிறந்ததுலேருந்து தாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தாய்னா தாய் அதோட தகப்பன், அதோட கூட இருக்கவங்க குடும்பம், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நல்ல உணவு கொடுக்கணுன்றது முதல்ல. அப்போது குழந்தைக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னா முதல்ல நம்ம நல்ல உணவு சாப்பிடணும். ஏன்னா உண்மையாலுமே குழந்தை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் சாப்பிடும். நம்ம வந்து குழந்தைய மட்டும் நான் சொல்லி சொல்லி வளர்த்துருவேன்னா அப்படி நான் சொல்லிலாம் குழந்தைய வளர்க்கவே முடியாது. குழந்தை நம்மளை பார்த்து தான் வளருவாங்க. நம்ம ஒன்று செய்கிறோன்னா அவங்களும் அதை செய்வாங்க, நம்ம ஒன்று செய்யலைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போது நம்ம வந்து எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு காஃபி டீ வந்து என் குழந்தை குடிக்கக்கூடாதுன்னா நான் குடிக்கக்கூடாது. முதல்ல நான் என்ன குடிக்கிறேனோ அதை என் குழந்தை கண்டிப்பாக கேட்க தான் செய்யும், இல்லையா? ஸோ அப்போது என் குழந்தைக்கு நல்ல உணவு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அதே நல்ல உணவை முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. அதேமாதிரி எந்த குழந்தைக்கு எதை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி ரீஃபைண்ட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலு, அது ஆயிலே கிடையாது. இப்போ முக்கால்வாசி பெட்ரோலியம் அந்த கவர்லேயே பின்னாடி இருக்கும், அதுவும் வேண்டாம். அதே மாதிரி மைதா ஐட்டம்ஸு, பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸு, இந்த கலராக ஒன்று இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குனாலே அது வேண்டாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னா ஓகே ரைட்டு. ஏன்னா எங்கேயோ வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி அதாவது இப்போது நம்மளும் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம், தேன் மிட்டாய் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம். ஆனால் அப்போ இருக்க தேன் மிட்டாய் மாதிரியா இருக்குது இப்போல்லாம் கலர்லாம் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் ஃபுல்லி அடல்ட்ரேட்டட். இதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 90s கிட்ஸ்ன்னு இப்போ எல்லா இடத்துலையும் கடை வேற போட்டுறாங்க. போட்டு அப்போ இருந்த மாதிரியே இவங்க செய்கிறாங்க. இது வந்து 90 இவ்வளோ கெட்டு போகவே மாட்டேங்குது, இவ்வளோ அன்ஹெல்தி ஃபுட்லாம் கிடையாது நம்ம சாப்பிட்ட இதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம். ஸோ வேண்டாம், அப்படிலாம் வேணாம். இயற்கையாக நம்ம வீட்டில் உள்ளது, நார்மலாக கிடைக்கிறது, மரத்தில் கிடைக்கிறது, பழங்கள், காய்கறி, எளிமையாக இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இலந்த பழம், அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இலந்த பழம்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா? வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. இலந்த பழம் பூச்சி இருந்தால் செத்து போயிடும். இப்போ இலந்த பழம்னா அது ஏதோ இதுவாக நினச்சிக்கிறாங்க. ஐயோ அது எவ்வளோ நல்லது, பிளட்டுக்கு எவ்வளோ நல்லது, போனுக்கு எவ்வளோ நல்லது. எல்லா குழந்தைங்க பல்லும் பாருங்களேன், கருப்பு கருப்பா, வெள்ளை வெள்ளையா. நிறைய பசங்களுக்கு இது வேற சொல்லிட்டாங்க வேக்சினோட சைட் எஃபெக்ட் அதுன்ட்டு. வேக்சின் போடாத குழந்தைங்களுக்கும் நாங்கள் எவ்வளவோ பேரை பார்க்குறோம். உணவு, தாய் என்ன உணவு சாப்பிட்டாங்களோ அதுதான் குழந்தைக்கு போகும். ஸோ அது வேக்சினோட சைட் எஃபெக்டாக இருந்திருக்கலாம் மேபி, பட் உணவுலையுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல குழந்தைக்கு எந்த அடல்ட்ரேஷன் இருக்கிற உணவும் கொடுக்காம நல்ல சத்தான ஒரு உணவு. சத்துன்றது என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். வீட்டில் நம்மளே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பிள்ளைக்கு எதாவது போடுவோமா, இது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு இதுக்கு நம்மளே ஒரு தப்பான ஃப்ளேவர் ஆட் பண்ண மாட்டோம், இல்லையா? 2 ஏலக்காய் போட்டால் போதும்னு நிறுத்திடுவோம். அந்த மாதிரி எது நம்ம வீட்டில் நம்ம மனசார நம்ம பிள்ளைக்கு என்ன செய்வோமோ அந்த அளவுக்கு இருந்தோம்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கோ அவள் தான் நல்ல மனிதனாக வருவான் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தே, இல்லையா? ஸோ நல்ல உணவுகள் சாப்பிடணும். நல்ல உணவுகள்ன்றது சீக்கிரம் கெட்டு போகிற உணவுகள், அதுதான். சீக்கிரம் கெட்டு போயிடணும். ஒரு பொருள் கெட்டே போகலன்னா என்னன்னா ஏற்கனவே கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கு, இவ்வளோ இருக்கு ஷெல்ஃப் லைஃப்னா அப்போ அது எப்பயோ கெட்டு போயிடுச்சு, அது கெட்டு போகாத மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான். ஏதாவது சிம்பிள் ரெமடிஸ் இப்போ நிறைய குழந்தைகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சளி தொந்தரவு,
அப்புறம் மோஷன் சிக்னஸ், அந்த ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆகிறது, மலச்சிக்கல் மாதிரி வர்றது, இதுக்கு ஏதாவது சின்ன சின்ன தீர்வுகள் உணவு முறை மூலமாகவே இருக்கா? சளி பிடிக்கிறது, சளி பிடிக்கிறதுன்றது வந்ததுன்னா தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். புளிப்பு சுவை எந்த குழந்தைக்கு அதிகமாக உள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். தக்காளி அந்த சளி பிடிக்கிற சமயத்தில், அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்ல, அந்த டைமில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறது கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸை கொஞ்சம் சமையலில் சேர்த்துக்கலாம். இல்லை கஷாயம் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம பிளெயினான கஷாயம் நம்ம ஜென்ரலாக சின்ன வயசில் 5 மருந்து மாதிரி போட்டிருப்போம் இல்லையா, இஞ்சி, துளசி, மிளகு, ஓமம், திப்பிலி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 மருந்து, அது மட்டும். திப்பிலியை விட கடுக்கா போடலாம். ஏன்னா கடுக்கா போட்டோம்னா மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போயிடும். இதை மட்டும் போட்டு வாரம் வாரம் இந்த இப்போ ஒரு பனிக்காலம், அதாவது மழையிலேருந்து பனியாக மாறும் போது சளி பிடிக்கும், அப்புறம் பனிலேருந்து வெயிலுக்கு வரும்போது சளி பிடிக்கும், அப்புறம் வெயிலேருந்து மழைக்கு போகும்போது சளி பிடிக்கும். இந்த மாற்றம், காலநிலை மாற்றம் ஏற்படும் போது தான் சளி, ஏன்னா கழிவுகள் வெளியே வர்றது தான். இதுக்கு எந்த சளி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயிறு சளினா இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், நெஞ்சு சளினா மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த 2 இதுக்கு நம்ம இப்போ தலையில் அதிகமான சளி இருக்குது, ரொம்ப இருமல் வந்துக்கிட்டே இருக்குதுனாலே அதிகமான நெஞ்சு சளி தான். நெஞ்சு சளி இல்லைன்னா தலையில் நீர் கோத்துருக்கும். ஆடத்தோட இலை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சளின்றது நம்ம முதல்ல அவங்களுக்கு தெரியணும். இப்போ நமக்கு என்ன தெரியும், நம்ம அதிலே இருக்கோம், தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இல்லை குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்து தான் வருது. குழந்தைங்களுக்குலாம் தலை சார்ந்து அவ்வளோ வரது இல்லை. ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு இந்த ஊஃபிங் காஃப்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக லொக்குன்னு இரும்புவாங்க, அவங்களுக்கு மட்டும் ஆடாதோட இலை மாதிரி கொடுத்தா போதும். மற்றபடி நார்மல் இருமல்னா நெஞ்சு சளி வயிறு சளி தான் குழந்தைங்களுக்குலாம் வரும். குழந்தைங்களுக்குலாம் தலைபாரம்லாம் வராது. அப்போது இஞ்சி தான் இருக்கிறதுலே நல்ல மருந்து. இஞ்சி, துளசி, இதை ஒன்று உணவுலையோ டீ மாதிரி அந்த மாதிரி கொடுத்துடலாம், இல்லை கஷாயம் மாதிரி கொடுத்துடலாம். மோஷன் நல்லா போகணும் அப்படின்றதுக்கு பழங்கள் நல்லா கொடுக்கணும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும். குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா வெயிட் நினைக்கக்கூடாது, ஒரு பாட்டில் தண்ணி குடித்து விடணும். வீட்டில் இருக்கும்போதும் குழந்தை தண்ணி குடிக்க நம்ம அதை இது பண்ணணும். விளையாடும் போது அவங்க மறந்துடுவாங்க, அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பட் ஏன்னா எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. தாகம் அவங்களுக்கு எடுக்க வைக்கணும். நம்ம பிஸ்கெட் சாப்பிட்ற குழந்தைக்கு தண்ணியே குடிக்காது, ஏன்னா வயிறு அப்படியே கட்டி போயிட்டு இருக்கும். அதுக்கு தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதானே தெரியாது, அந்த உணர்ச்சியே வராது, அதுக்கு அது ஃபீலே இருக்காது. தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறான் என் பிள்ளைன்னுவாங்க. ஏன்னா அவங்க பிஸ்கெட் நிறையா சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் அந்த உடம்புக்கு தான் தண்ணி அவ்வளோ தேவைப்படும். அவ்வளோ தண்ணி உள்ளே போனால் தான் அது கொஞ்சமாவது இலகி அந்த மலம் மூலியமாக அது வெளியேறும். ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நம்ம கான்ஸ்டிபேஷன் ஆகுதுனாலே கண்ணு மூடிட்டு பிஸ்கெட்டு, முக்கியமாக லைக் இந்த பிரெட் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட கம்மி பண்ணிடலாம். கான்ஸ்டிபேட்டடாக இருக்க டைமில் பிரெட்டெல்லாம் ரெகுலராக கம்மி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பிஸ்கெட் அவங்க கம்மி பண்ணிடுறது நல்லது. கூட பழங்கள், முக்கியமாக கொய்யாப்பழம், சாத்துக்குடி பழம், ஆரஞ்சு பழம், இதெல்லாம் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அன்னாச்சி பழம், இப்போ ஏற்கனவே சாப்பிட்டு வயிற்றுல பிரச்சனை இருக்குதுங்க, இனிமேல் எப்படிங்க சரி பண்ணுறதுன்னா அன்னாச்சி பழம் நல்ல தீர்வு. இப்போ வயிறு சளி தான் வந்துக்கிட்டே இருக்குது, பிஸ்கெட்ஸ் நிறையா சாப்பிட்டான் வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு பிரச்சனை, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னா அன்னாச்சி பழம் பழமாக சாப்பிடணும், இனிப்பெலாம் சேர்க்கக்கூடாது. நல்ல பழமாக அப்படியே கடிச்சு சாப்பிட்டாங்கன்னா குடல் சார்ந்து இருக்கிற சளிகள் எல்லாத்தையுமே அதை வெளியே தள்ளிடும், ரொம்ப நல்லா வேலை செய்யும் அன்னாச்சி பழம். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தைங்கனாலே நமக்குமே அதுதான், குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நம்மளுமே இந்த தினமும் ஏதாவது ஒரு பழங்களை உள்ளே எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பழங்களுடைய வேலையே சுத்தம் பண்ணுறது தான். அது ஒரு ஏஞ்சல் மாதிரி நம்ம உடம்புக்கு. எங்கெங்கே கழிவு இருக்கோ வெளியே தள்ளிடும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பழம் பார்த்து சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும், பழம் சாப்பிட்டா எனக்கு இப்படி தலபாரம் ஆயிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சளி இருக்குது, அதெல்லாம் வெளியே தள்ளுதுன்னு அர்த்தம். இதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்கோம். எந்தெந்த பழங்கள் எந்தெந்த உடம்புக்கு எந்தெந்த சீதோஷ்ண நிலைக்கு இருக்குது. நாட்டு பழங்கள், அதாவது நம்ம லோக்கலி ப்ரொடியூஸ் ஆகுறது, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அப்படிதான் நம்ம உடம்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துல லோக்கலி என்ன கிடைக்குதோ அதை கன்சியூம் பண்ணுறோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது கொய்யா நல்ல சீசன், இப்போ நாட்டு கொய்யா நல்லா கொய்யா சாப்பிடலாம். அன்னாச்சி பழ சீசன் இப்போ பாருங்க, நல்லா பேர் நிறைய பேருக்கு சளி இருக்கும், வயிறு சார்ந்த சளி தான் இப்போ இருக்கும் இந்த சீசனில். அப்போ அந்த வயிறு சார்ந்த சளியில் மோஷனில் நல்லா ஃப்ரீயாக போயிடும். கான்ஸ்டிபேஷனும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா அது வெளியே போக முடியாமல் இருக்கும் இந்த சீசனில். இந்த இப்போ வெயில் ஆரம்பிக்குது இல்லையா, வெயில் ஆரம்பிச்சிருச்சு சென்னையில், இப்போ இந்த டைமில் வர சளி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்க இது நல்லா சாப்பிட்லாம். அடுத்து ஹைட்ரேட்டட்ன்றது தண்ணி மட்டும் கிடையாது, ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸாக இருக்கலாம், தர்பூசணி இருக்கலாம், இளநீ, அதை விட இளநீ சூப்பராக இருக்கும். இளநீ, நுங்கு, இதிலெல்லாம் ஹைட்ரேட்டட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, அந்த தண்ணியில் இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சேர்ந்து போகணும், வெறும் ஆரோ வாட்டரில் ஒன்றுமே இருக்காது. அதனால் நம்ம ஒரு இது மாதிரி இளநீ மாதிரி, நுங்கு மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மிக்க நன்றிப்பா. நல்லது, நன்றி.